குறி வச்சா இரவலணும்னு தலைவர் அப்போ சொன்னது இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லாவே புரியுது. ஸோ முழுக்க முழுக்க வேட்டையன் படத்தோட ஸ்டோரி என்கவுண்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ஆனால் தப்பு செய்கிற ஆண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் இறங்கி போராடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சீனை பார்க்கும்போது யாரோ ஒரு பெண் மர்மமான முறையில் பாலியல் ரீதியாவோ அப்படி இல்லைன்னா வேறு சில காரணங்களால் கொலை செய்யப்பட்டிருப்பா போல. அந்த கொலைக்கு காரணமான நபரை போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்றதால நிறைய பேர் ரோட்டில் இறங்கி அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி போராடுற மாதிரி தெரியுது. அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு வாரம்லாம் இல்லை, வெறும் 3 நாளில் என்கவுண்டர் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு கிளாஸான பஞ்ச் டயலாக்கோட தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த இடத்துல அனிருத்தோட பிஜிஎம் சாஃப்டாக கேட்கறதுக்கு மாசாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக போட்டிருக்காரு. ட்ரெய்லர் முழுக்கவே அனிருத்தோட பிஜிஎம் கேட்கறதுக்கு ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தலைவரை பொறுத்தவரை இந்த படத்தில் எனிமி அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவனை என்கவுண்டர் பண்ணியே ஆவார் போல. ஸோ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக தான் தலைவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ராணாவை தான் தலைவர் கிளைமேக்ஸில் என்கவுண்டர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவங்க ராணாவை தான் ஒரு மெயின் வில்லன் மாதிரி காட்டியிருக்காங்க. அதே சமயம் அவரை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ ஃபகத் ஃபாசில் மெயின் வில்லனா இருக்க சான்ஸே இல்லை. ஃபகத் ஃபாசிலை பொறுத்தவரை ஒரு கூலான திருடன் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதனால அவர் மெயின் வில்லனா இருக்க சான்ஸே இல்லை. ஸோ கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட கொலைக்கு ராணா தான் காரணமாக இருக்கணும். ஸோ ராணாவை என்கவுண்டர் பண்ணுறது தான் தலைவரோட டார்கெட்டாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயனை ஸ்கூல் டீச்சராக காட்டியிருக்காங்க. அவங்கள ஒன் சைடாக துரத்தி லவ் பண்ணுற மாதிரி ஃபகத் ஃபாசிலோட கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க போல. மேபி துஷாரா விஜயனும் ஒரு கட்டத்தில் கொலை செய்யப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்களை தவிர தலைவருக்கு ஈக்குவலாக ட்ரெய்லரில் அமிதாப் பச்சன் அவர்களை காட்டியிருக்காங்க. ஸோ அவருமே நிறைய காட்சிகள்ல வராரு. ஏன்னா அமிதாப் பச்சனை பொறுத்தவரை என்கவுண்டரே வேணாம்னு நினைக்கிறவரு. பட் தலைவரை பொறுத்தவரை என்கவுண்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு கேட்டு வாங்குற ஒரு கேரக்டரா இருக்காரு. ட்ரெய்லரோட லாஸ்ட்ல தலைவர் அமிதாப் பச்சன் கிட்ட நீங்க என்னை எங்க தூக்கி போட்டாலும் நான் அவனை என்கவுண்டர் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அமிதாப் பச்சன் என்கவுண்டர் வேணாம்னு சொல்லியும் தலைவர் தொடர்ந்து நிறைய என்கவுண்டர்ஸ் பண்ணுவார் போல. இவங்களை விட படத்தில் நடிச்ச மற்ற ஆக்டர்ஸையும் ட்ரெய்லர்ல கவர் பண்ணியிருக்காங்க. பட் மஞ்சு வாரியரையும் ரக்ஷனையும் பெருசா ட்ரெய்லர்ல அவங்க காட்டவே இல்லை. படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருக்க போது அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் ஃபைட் சீக்வன்ஸை கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஞானவேலை பொறுத்தவரை அவரோட ஸ்டைல்ல சூப்பர் ஸ்டாரை எப்படி காமிக்கணுமோ அந்த மாதிரி காட்டியிருக்காரு. இதுவரைக்கும் ஞானவேலை பொறுத்தவரை மாசான கமர்ஷியல் படம் எடுத்ததே இல்லை, கண்டென்ட் பேஸ்டு படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஞானவேல் சூப்பர் ஸ்டாரை எப்படி ஃப்ரேம்ல காட்ட போறாரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர்ல அதை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைவரை பார்க்கறதுக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. அவரோட நட பேச்சு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ படத்தில் நிறைய மாசான சீன்ஸ் இருக்க போது தலைவரோட ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டாக இந்த வேட்டையன் இருக்க போது அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஒரு ஃப்ரேமில் தலைவர் கடப்பாரியை ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு கெத்தா நிற்கிறத பார்க்கும்போது அப்படியே ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்தில் கையில் கம்போட ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் பஞ்ச் டயலாக் பேசுகிற அந்த சீன் தான் இந்த சீனை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஞானவேல் அவர்கள் ஸ்டைலாக அதே சமயம் கண்டென்ட் மிஸ் ஆகாம அந்த கதையோட டிராவல் ஆகிற மாதிரி எடுத்திருக்காரு. பொதுவாகவே சூப்பர் ஸ்டாரோட படத்துல இருந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ரொம்பவும் ஸ்டைலா இருக்கும். சூப்பர் ஸ்டார் அவர்களை தான் ரொம்பவும் அந்த ட்ரெய்லர்ல காட்டியிருப்பாங்க, ஸ்டைலா காட்டியிருப்பாங்க. கூடவே அந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய பிஜிஎம் காதை கிழிக்கிற அளவுக்கு மாசா இருக்கும். பட் இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அலப்பறையும் இல்லாம சைலண்டா சம்பவம் பண்ற மாதிரி பிஜிஎம்மும் தரமான ட்ரெய்லராகவும் இருக்கு. ஸோ படத்துல மாஸ் சீன்ஸ் இருக்கிறத விட படத்தோட கண்டென்ட் மாசா இருந்தாலே வேட்டையன் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ணும் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக்கல் பண்ணணும் அப்படின்னு லைகா ப்ரொடக்ஷன் கிட்டையும் சூப்பர் ஸ்டார் கிட்டையும் அனிருத்தை கேட்டு வாங்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஞானவேல். ஸோ அனிருத்தோட பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்க போகுது. ஏன்னா தலைவருக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு அனிருத்தோட மியூசிக்கல் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகுது. பட் அவர் இது வரைக்கும் தலைவருக்கு சொதப்பினதே இல்லை. ஸோ படத்தில் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இந்த வேட்டையன் படத்தில் இருந்து ரிலீஸ் ஆன 2 பாடல்களுமே சோசியல் மீடியாவில் நல்ல வரவேற்பு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 2 பாடல்களுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சஸ்பென்ஸாக நிறைய பாடல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 7 days தான் இருக்கு. வர அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு இந்த வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை தான் நான்
ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.